ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஎன்டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளின் முதல் பெயர் என்ன? முப்பால். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர். இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் யார்? பாரதிதாசன். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? நெருஞ்சிப்பழம். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். திருக்குறளுடன் நெருங்கிய தொடர்புடைய எண் எது? 7. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளில் 7 எனும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 முறை. திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எத்தனை? 38 அதிகாரங்கள். திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் எது? அமைச்சியல். 32 அதிகாரங்கள் இருக்கு. திருக்குறளில் குறைந்த அதிகாரங்களை கொண்ட இயல் எது? ஊழியல். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? ஔ. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து எது? நீ. 1705 முறை. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? குறிப்பறிதல். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை? அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எது? தமிழ் மற்றும் கடவுள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஎன்டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.